முதல்ல பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிக்கணும். எப்போ டாய்லெட் போனாங்க, இன்றைக்கி போனானா போகலையா, டாய்லெட் போகாமையே ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல்லேயும் வந்த உடனே குழந்தைகிட்ட விசாரிக்கணும். அது யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும், குழந்தை ஸ்கூலில் ஆகிப்போச்சா போகலையா, தெரியாமையே இருந்துடக்கூடாது. அப்போ சிறு வயதில் ஆரம்பிக்கிற பழக்கம்தான் வயசாகியும் இந்த பிரச்சனையில் வந்து மாட்டிக்குது. பல சிறிய வயது பிரச்சனைகள் பெரிய வயது வந்து அவங்க 30-40 வயசு முடிய கஷ்டப்படுறாங்க. வயதானவர்களுக்கு என்ன பிரச்சனைனா உடல் மூமெண்ட் குறைஞ்சிருது, நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, பல் இருக்க மாட்டேங்கிறது, கடித்து சாப்பிட முடியலை. அது வயது வந்தவர்களுக்குள்ள பிரச்சனை. பிள்ளைங்களுக்கு பிரச்சனை என்னன்னா எல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, பிஸ்கெட்டு, மில்க்கு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஆயிலி ஃபுட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியிலேயே பெற்றோர்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அந்த நாலெட்ஜ் இருந்தாலே அண்ட் அதை கரெக்ட் பண்ணுங்கிற எண்ணமும் இருந்தால் கண்டிப்பாக பல கோடி மக்களுக்கு இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும்.